நீ உன்னை அறிந்தால் என்ற ஒரு சிறு கருத்து பரிமாற்றம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். சரியா? அதாவது உன்னையே நீ அறிந்தால் என்பது வேறு. ஆனால் நம்மில் பெரும்பான்மையானவர்கள் நம்மை பற்றியே சரியாக அறிந்து கொள்வதில்லை. நாம் இப்படி இருக்கிறோம் என்பது ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு அதை மற்றவர்களிடமும் அப்படியே கொண்டு சென்று நான் இப்படி இருக்கிறேன், நல்லவனாகவும் இருக்கிறேன், கெட்டவனாகவும் இருக்கிறேன் என்பதால் சொல்ல வேண்டும். நான் தான் நல்லவன். தப்பு செய்யாதீர்கள். நிதானமான செயல்பாடு நம்மை வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு செல்லும். பார்த்தவுடன் தீர்ப்பு எழுதுவதை நிறுத்துங்கள். இவனா அப்பிருந்து எனக்கு தெரியுமே, தேவையில்லை. ஒருவர் படபடப்போடும் பயத்தோடும் கேள்விகளுக்கு விடையளித்தால் அவரை சகட்டு மேனிக்கு முத்திரை கொத்தக்கூடாது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பேச்சு கூட சரியாக வரவில்லை என்றெல்லாம் நீங்கள் அதைவிட மோசமாக இருக்கலாம். ஆனால் அடுத்தவரை முத்திரை குத்துவது எதற்காக? சரி, அதுதான் போகட்டும். நேர்மையாக இருப்பதற்கு தலை வணங்கித்தான் தீர வேண்டும். இல்லையேல் நம்மை பற்றிய கருத்துக்கள் வேறு மாதிரியாக ஆகிவிடும். ஒருவரிடம் பேசும் பொழுது ஆழ்மனதில் அவரை பற்றிய எண்ணங்கள், குறைகள் நம்மிடம் ஓடிக்கொண்டே இருக்கும். இவனை எல்லாம் தெரியாதா என்ற எகத்தாளமான பேச்சில் பேசிக்கொண்டிருந்தோமேயானால் நாம் நம்முடைய குழுவில், நம்முடைய டீம் அதில் ஒன்று சேர்ந்து எந்த விதத்திலும் அது நிறுவனத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்கோ பங்களிக்க முடியாது. ஆகவே அதை தவிர்க்க வேண்டும். தவறாக இருப்பதை தொடர்புபடுத்தி எப்போதும் பேசும்போது ஏதோ தவறு நடந்து விடுகிறது. எப்போதும் இவனுக்கு ஒன்றுமே என்று உடனடியாக வாழ்க்கையவே முடித்துவிடக்கூடாது. அடுத்ததாக நிகழ்வுகளை தொடர்புபடுத்தாமல் தனித்தனியாக பார்த்தல் வேண்டும். எனக்கு அவனை பள்ளிக்கூடத்திலிருந்து தெரியும், அவன் அப்படித்தான் அந்த நேரத்தில் சோம்பேறியாக இருந்திருக்கலாம், அதன் பிறகு அறிவுஜீவியாக இருப்பானே. உங்கள் கண்களுக்கு அந்த அறிவுஜீவனம் தெரியவில்லையே, அதை ஏன்? இப்பொழுது ராஜேஷ், நிர்மலா என்று 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் முதலில் ஒரு இடத்தில் பணிக்கு நேர்காணலுக்கு போகிறார்கள். அந்த இடத்தில் ஏதோ முத்திரை குத்தி அனுப்பி விடுகிறார்கள். ராஜேஷ் கெட்டிக்காரர், நிர்மலா அப்படி அல்ல என்று வேறு ஒரு இடத்தில் அவர்கள் 2 பேரும் வேறு ஒரு நேர்காணலுக்கு செல்கிறார்கள். அங்கும் இப்படித்தான் என்று முத்திரை குத்துவது எதில் சேர்த்தி? அந்த விஷயத்தை தனியாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்பொழுதுமே என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படக்கூடாது. கருத்தை ஆழ்மனதிலிருந்து எடுத்துவிட்டு நேராக செல்லுங்கள். வெற்றி